வணக்கம். முக்கிய செய்திகள். தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். எல் நினோ உருவாகிறது. இந்தியாவில் செப்டம்பர் மாதத்தில் பருவமழை குறையும். உலக வானிலை அமைப்பின் எச்சரிக்கை. அமைச்சரவை கூட்டம், ஆளுநரிடம் பாஜக புகார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். வணக்கம். சென்னை பனையூரில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் இணைந்தனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாற்றுக் கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ காலநிலை நிகழ்வு உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் தாக்கத்தால் இந்தியாவில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை குறையக்கூடும் என்றும் பல பகுதிகளில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை நிபுணர்கள் கணித்துள்ளனர். மேலும் வெப்பநிலையும் வழக்கத்தை விட அதிகரிக்கக்கூடும் என்பதால் விவசாயம் மற்றும் நீர்வள மேலாண்மையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நிலைமையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அடுத்தடுத்து வானிலை முன்னறிவிப்புகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி பங்கேற்று குறித்து ஆளுநரிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்ட விதிகளுக்கு முரணாக இந்த நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அனைத்திற்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடும் தாவேகா அவர்களின் மீதான பல்வேறு புகார்களுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது எவ்வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அரசியல் தளத்தில் நாகரிகத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் பேணி பாதுகாப்பதில் பொது வாழ்வில் உள்ள அனைவரும் அக்கறை காட்டுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சரின் இந்த கருத்து தேவையற்ற அரசியல் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பொறுப்புடன் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.